ஆ ரிப்ளை ஆனும் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்ல. நானா என்னுடைய மனசு யோசனை பண்ணி என் பிரெயினுக்கு ஒரு திங்கிங்க்கு நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லிப்பேனா. நீங்க அதெல்லாம் ஒட்டு கேட்டுப்பீங்களா? ஒட்டு கேட்டுக்கிறீங்களா? அதாவது கெட்ட வார்த்தைகள் போட்டுட்டு இருக்காங்க. வாட் இஸ் த மோட்டிவேஷன் ஆஃப் திஸ்? அதாவது கோவத்தை வெளிப்படுத்தி கோவத்தை தீர்த்துக்கிறீங்களா? இல்லை வைத்தறிச்சலை போக்கிக்கிறீங்களா? கெட்ட வார்த்தை போடுறது எதுக்கு? நான் எதுக்கு போடுறேன் வீடியோ அப்படின்னு நீங்கள் கொண்டாந்து கேட்பீங்க. நீங்கள் எதுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற அப்படின்னு. எனக்கு நான் வந்து இசை கச்சேரிகள், லைட் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் தேவைப்படுது. ஏன்னா என்னுடைய மார்க்கெட் வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, என்னை நிறைய பேருக்கு இவர் ஒரு பாடகர், இவர் ஒரு ரிதம் பிளேயர், இவர் ஒரு காம்பேரர், பேசக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு நிறைய பேருக்கு தெரிய தெரிய என் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக டிவிலாம் பார்க்குறீங்கல்ல, டிஆர்பி யாருக்கு இன்க்ரீஸ் ஆகுது? அதனால தான் பிக் பாஸில் விஜய் சேதுபதி வராது, கமல்ஹாசன் வராது. டிஆர்பி கம்மியாக உள்ள நடிகர்கள் போடுவாங்களே. ஸோ அதே மாதிரி நான் ஒரு காரணத்துக்காக நான் வீடியோ போடுறேன். என்னுடைய ஃபேஸ் பப்ளிசிட்டி ஆக ஆக எனக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது என்னுடைய கச்சேரிகளுக்கு ஒரு 10,000 தருவாங்க, 20,000 தருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் 30,000 தருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் 1,00,000 கூட தருவாங்க. அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் என்னத்துக்கு வந்து கமெண்ட் வந்து கெட்ட அர்த்தப்படுறீங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று வைத்தறிச்சல். என்னடா நம்மளாலலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரி டேலண்ட்லாம் நம்மளுக்கு இல்லையேன்னு நினைக்கலாம். இல்லை நம்மளால இந்த மாதிரி போகிறதுக்கு நேரம் கிடைக்கலையேன்னு இருக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு இது வரமாட்டேங்குதே நினச்சி வைத்தறிச்சல்ல அதெல்லாம் எங்களுக்கு முடியும் அப்படின்னு மனசு சொல்லும், ஆனால் முடியாது. அதனால இந்த மாதிரி போகிறது. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வரவங்களுக்கு எடுக்குன்றதுக்காக நல்ல ஃபாலோவர்ஸ், அதாவது கொஞ்சம் டீசெண்டானவங்க, லேடிஸு, இவங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே போயிடணுன்ற ஒரு கெட்ட எண்ணம். அப்போ கெட்ட வார்த்தையாக போட்டால் என்ன ஆகும்? இவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க, இவனுக்கு ஃபாலோவர்ஸ் குறையும்ல. அப்போ நீங்கள் மற்ற ரசிகர்கள் நல்லா யோசிக்கணும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு விட்டு வெளியே போகக்கூடாது. அவனுங்களே நீங்கள் 4 பேர் திட்டணும். அறிவு இருக்கா? இப்படி பப்ளிக் மீடியாவில் வந்து, அதாவது நாய் இருக்குல்ல, நாய் மிருகங்கள், இதுங்களாம் தான் செய்யக்கூடாத விஷயங்களை, அது என்னென்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை, நம்ம டீசெண்டாக பேசுவோம். நடு ரோட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனுஷங்களுக்கு அந்த 6வது அறிவு எங்கெங்கே எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதனால தான் நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ இந்த பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, கெட்ட விஷயங்களை, அம்மா அப்பான்னு பேசுறது, இதெல்லாம் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு நாய், மாடு. அது அங்கங்கே என்னென்ன பண்ணும்? ஓகே தானே? அப்போ மிருகங்களும் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் கேவலமாக போடுறவங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஈக்குவல், ஒரே லைன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு குத்தி காட்டு ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டிங்கன்னா, எல்லா வீடியோலையும் நான் பார்க்குறேன். நம்ம வீடியோ இல்லை, டீசெண்டான வீடியோ, மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் வீடியோவில் கூட இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு குத்துன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய பர்பஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? கமெண்ட்டில்